தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தில் மமிதா பைஜு சிங்கிள் ஷாட்டில் செய்ததை கண்டு வியந்து அவருக்கு இனிப்பு வழங்கிய காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் அவர் தனது சொந்த பணத்தில் சென்று பேக்கரிக்கு சென்று அந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுத்ததாகவும், மேலும் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு மமிதா பைஜுவுக்கு கிஃப்ட் அளித்ததாகவும், கிறிஸ்துமஸ் பொழுதின் அப்பொழுது மோடி அவர்களும் ஷாருக் கான் அவர்களும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் படப்பிடிப்பு குழுவினர் அறிவித்துள்ளனர். மேலும் மமிதா பைஜு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும், அதில் விஜய் அவர்கள் மமிதா பைஜுவை பைக்கில் கூட்டிக் கொண்டு செல்வதும் மற்றும் சில ஆக்ஷன் காட்சிகளும் ஸ்டேஜிங் காட்சிகளும் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இது மிகவும் வைரலாக பரவி கொண்டு வருகிறது. அந்த காட்சிகள் இதோ உங்களுக்காக. இது ஆக்ஷன் சீன்ஸ், படப்பிடிப்பு குழுவினர் வெளியிட்ட ஆக்ஷன் சீன்ஸ். மேலும் இத்திரைப்படத்தில் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாபி டியோல் அவர்கள் நெகட்டிவ் ரோலில் நடித்துள்ளதாகவும், அவர் இதற்கு முன் பற்பல இந்தி படங்கள் நடித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இதற்கு முன்னதாக அனிமல் திரைப்படத்தில் அனைவருக்கும் தெரிந்தவராக உள்ளார். இப்போது தற்பொழுது கடைசி 2 மாதங்களுக்கு முன் வெளியான பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடித்த ஹரிஹர வீரமல்லு இந்த திரைப்படத்தில் மிகவும் ஒரு நல்ல கேரக்டரில் நடித்ததாகவும், அதற்கடுத்து வந்த திரைப்படங்கள் எல்லாம் அவருக்கு வெற்றியாக வருகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. பாபி டியோல் இதற்கு முன்னால் குப்த், சோல்ஜர் மற்றும் அஜ்னபி அதுக்கப்புறம் ஹம்ராஜ் இது போன்ற திரைப்படங்கள் அவர் நடித்து வந்தார். அது மிகவும் ஒரு ஹிட்டான பிளாக் பஸ்டான படம். அதைத் தொடர்ந்து ஆசிரமம் இந்த சீசனில் நடித்து கொண்டே வருகிறார் இப்பொழுது வரைக்கும். கடைசி வருடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான அனிமல் திரைப்படத்தில் இவர் ரன்பீர் கபூருடன் நடித்து அந்த படம் மிகவும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியுள்ளது நமக்கு அனைவருக்கும் அறிந்ததே. மேலும் விஜய் அவர்கள் இதற்கு முன் தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடித்த பல நடிகைகளுடன் நாம் பார்த்துள்ளோம். எடுத்துக்காட்டாக திருப்பாச்சி படம் பார்த்துள்ளோம், மேலும் சிவகாசி படம், ஜில்லா படம், மேலும் துப்பாக்கி படம், மேலும் கில்லி படம், மேலும் வேலாயுதம் படம், இது போன்ற அனைத்து திரைப்படங்களும் அவர் தங்கச்சி கதாபாத்திரங்களுடன் நன்கு நடித்துள்ளார். ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் அவருக்கு பெரிய ஸ்கோப், அதாவது மமிதா பைஜு அவருக்கு பெரிய ஸ்கோப் இந்த படத்தில் கொடுத்துள்ளதாகவும், அவர் நடித்த அந்த சிங்கிள் டேக் காட்சிக்காக அவர் பேக்கரிக்கு சென்று ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து மமிதா பைஜுக்கு அவருக்கு ஊட்டிவிட்டார் என்பது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவானது வைரலாக பரவி வருகிறது. அண்ட் இதற்கு முன் திருப்பாச்சி படம் பார்த்துருப்போம். அதில் வந்த சிஸ்டர் கேரக்டரானது மிகவும் ஒரு எமோஷனல் பாண்டிங் மற்றும் இயற்கையாக நடித்திருப்பார்கள். அதற்கு பிறகாக வேலாயுதம் திரைப்படம், கில்லி திரைப்படம், சிவகாசி திரைப்படம், ஜில்லா மற்றும் துப்பாக்கி இது போன்ற படங்களிலும் நடித்தும், அதில் குருவி திரைப்படத்திலும் நல்ல காட்சிகள் வந்துள்ளது, தங்கச்சி சென்டிமெண்ட் காட்சிகள். ஆனால் இப்பொழுது இந்த திரைப்படத்தில் வந்துள்ள ஜனநாயகன் காட்சிகளானது அனைவருக்கும் பிடித்தமாறு போல் இருக்கும். மமிதா பைஜு அவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக பாபி டியோல் அவர்களின் வில்லத்தனமான கேரக்டர் இதில் பெருமையாக பேசப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் வெளியான தளபதி கச்சேரி பாடலில் விஜய் அவர்கள், பூஜா ஹெக்டே மற்றும் மமிதா பைஜு மூவரும் ஒன்றாக வந்து ஆட்டமாடி கலக்கியிருப்பார்கள். அதன் பிறகு ரீசெண்டாக வெளிவந்த ஒரு பேரே வளராறு இந்த பாடலும் 2 கோடிக்கு மேல் அதிகம் வியூவர்ஸ்கள் பார்க்கப்பட்டு வருகிறது. முதல் பாடலை கம்பேர் செய்தாலும் இது ஒரு சுமாரான பாடல் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ரசிகர்கள் விடாமல் இந்த பாடலை வைப் செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இத்திரைப்படத்தின் பூஜை விழா பொழுது அனைவர்களும் ஒரே இடத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்பட்டுள்ளது. அது அப்பொழுது நல்ல ட்ரெண்டாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் ஜிவிஎம்மும் நடித்து கொண்டு வருகிறார் என்று அப்டேட் உள்ளது. பூஜா ஹெக்டே அவர்கள் விஜயுடன் நடிக்கும் 2வது திரைப்படம் இது. அதனால் இதற்கு முன் பீஸ்ட் திரைப்படம் இருவருக்கும் ஒரு நல்ல படமாக இருந்தது. படம் விமர்சன ரீதியாக ஒரு கலவையான விமர்சனமாக இருந்தாலும் படம் வசூல் ரீதியாக நன்கு ஆடியது. ஏனென்றால் அந்த நேரத்தில் KGF 2 வந்தது காரணத்தால் அந்த படம் இதனை ஓரம் கட்டியது.
அதன் பிறகு நெல்சனுக்கு அமைந்த ஜெயிலர் திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதேபோல் வினோத் அவர்கள் இதற்கு முன் அஜித் அவர்களை வைத்து இயக்கிய படங்கள் அனைத்தும் ஒரு ஆவரேஜ் ஒரு நல்ல ஆவரேஜ் படமாக ஓடியது. இதற்கு முன் அவர் செய்த தீரன் அதிகாரம் 1 மற்றும் சதுரங்க வேட்டை இந்த படங்கள் பிளாக் பஸ்டராக இருந்தது. அஜித் அவர்களுடன் நடித்த சில காம்போக்கள் ஒரு சுமாரான படங்களாக இருந்தாலும் விஜய் அவர்கள் இவரை நம்பி இந்த படம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார். ஸோ அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதுக்கேற்ற போல் படம் நல்ல முறையில் எடுப்பார் என்று நாம் நம்புகிறோம். இந்த திரைப்படம் வருகின்ற பொங்கல் அப்போது ரிலீஸாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திரைப்படத்திற்குடன் பராசக்தி படம் மோதுவதாக கூறப்படுகிறது. அதாவது திடீர் தளபதி என்று அழைக்கப்படும் எஸ்கே அவர்களின் பராசக்தி படமும் நம் தளபதி அவர்களின் ஜனநாயகன் படமும் ஒன்றாக மோதப்படுவதாக பேசப்படுகிறது. அதேபோல் பராசக்தியிலும் 2 டைட்டில் ட்ராக்ஸ், அதாவது 2 பாடல்கள் வெளியாகி அதுவும் வைரலாக ஓடிக்கொள்கிறது. அந்த படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நெகட்டிவ் ரோலாகவும் ஸ்ரீலீலா அவர்கள் ஹீரோயின் கெட்டப்பில் வருகிறார்கள். அந்த அதர்வா அவர்களும் காலேஜ் ஸ்டூடெண்டாக வருகிறார்கள். அதேபோல் ஜனநாயகன் திரைப்படத்தில் மமிதா பைஜா அவர்கள் விஜய் அவர்களுக்கு தங்கையாக இருப்பதற்கு 90% வாய்ப்புள்ளது. பூஜா ஹெக்டே மனைவியாக இருப்பதற்கு 100% வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. பாபி டியோல் என்னதான் தமிழுக்கு ஒரு கங்குவா மூலம் முதல் படம் கொடுத்திருந்தாலும் இதற்கு முன் இந்தியில் பற்பல பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துள்ளார். இந்த கங்குவா படம் இவருக்கு ஃப்ளாப் ஆனதற்கு இவருக்கும் அதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏனால் இந்த கங்குவா படம் எடுத்த டைரக்டர் சிவா அவர்களே தான் கூற வேண்டும். ஜனநாயகன் வழக்கம் போல் ஒரு அனிருத்தின் அவர் இசையமைப்பில் வரப்படும் ஒரு நல்ல திரைப்படம். இதில் வரும் பிஜிஎம் மற்றும் பாடல்கள் நன்றாக அமையும் என்று கூறப்படுகிறது. மேலும் விஜய் அவர்கள் டப்பிங் கொடுப்பதற்கு போல் இணையதளத்தில் ஏஐ இமேஜ்கள் நிறைய வைரலாகி வரக்கூடியது. அது ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜாக இருந்தாலும் பார்ப்பதற்கு ரியலாக இருப்பதாக உள்ளது. அதனால் நிறைய பேர் அதை ஷேர் செய்து வைரல் செய்து வந்தார்கள். மேலும் அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்வது போலவும் மேலும் அவர் டான்ஸ் ரிஹர்சல் செய்வது போலவும் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ்கள் நிறைய உருவாக்கப்பட்டு இணையதளத்தில் வைரலாக பரவியுள்ளது. ஸோ இந்த நியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவர்கள் மமிதா பைஜுக்கு ஸ்வீட் ஊட்டப்பட்ட வீடியோ என்று இதில் உறுதி செய்து கொள்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற டிப்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்களா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் மாணிக்கம் வீப்ஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.